உண்ணுகிற உணவை பசியால் உண்பதற்கு வழங்கிய ஒரு சமூகத்தை நாம் இருக்கிறோம். 200 கோடிக்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஒவ்வொரு நாளும் தன் காலம் கேட்கிறார்கள். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் வாங்கின் வழியாக அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அந்த வார்த்தையை மொழிகிறார்கள். தொழுகையின் மூலமாக இப்படி விடாமல் கேட்கப்படுகிற வார்த்தை அந்த நபியினுடைய வார்த்தை, ரசூல் வார்த்தை என்று நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட உத்தம நபி இந்த சமூகத்தை வழிநடத்துவதற்கு பரந்த ஒரு வாதத்தில் நாம் இருக்கிறோம். நாளையில் தொடங்குகிறது நாளையிலிருந்து. அப்படிப்பட்ட நபியினுடைய சிறப்பை பற்றி கொஞ்சம் தொடர்ந்து சொல்லுவோம். இன்னைக்கு முதல் சும்மாவே அல்ல, முன்னறிவிப்பு ஸ்கேல்ல பார்க்கறது இல்லை, முன்கூட்டி என்ன உள்ள பிறகுது அப்படின்னு சொல்லி பார்க்கறது இல்லை. நபி பிறப்பதற்கு முன்னாலேயே வாழ்ந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் மிக துல்லியமாக தெரிந்திருந்தார்கள். ஒருவர் பிறக்க இருக்கிறார், அதுவும் அலுவலகத்தில் பிறக்க இருக்கிறார், அவர்தான் இறுதி நபி என்று மிக விளங்கி வைத்திருந்த நபியினுடைய முன்னறிவிப்பை பற்றி சொல்லியிருக்கிறோம். நான் உம்மத்து நபியினுடைய வரலாற்றை நம் சமூகத்திற்கு சொல்லணும். நம் மீது கடமை. ஒரு காலம் இருந்துச்சு, நம்ம உலகத்துக்கு எல்லா உலகத்துக்கு ஆரம்பத்துல அந்த போதனை பள்ளிக்கு போன உடனே விசுவி சொல்லி போதை கொடுக்கிற பொழுது சொல்லுவாங்க, நெய்னா முகமது நபி அவர்கள் மக்கத்தில் பிறந்தார். கேட்டுக்கோமா, வயசான கேட்டுருப்பாங்க. போதனை பள்ளியில அந்த உஸ்தாதுல ஆரம்பிச்சு கொடுப்பாங்க. நெய்னா முகமது முத்தல்வி நபி அவர்கள் மக்கத்தில் பிறந்தார். ஆமீனாவின் பிள்ளையார் பிறந்தார். தாயார் ஆமீனா என்றும் தந்தையின் பேர் அப்துல்லா என்றும் முத்து நபியினுடைய தந்தையின் பேர் அப்துல்லா என்றும் தாயாருடைய பேர் ஆமீனா என்றும் மக்கத்தில் பிறந்த மதீனாவில் மரணம் அடைந்தார் என்றும் அது ஒரு கவிதை. பாட்டனார் அப்துல்லா அப்துல் முத்தலிப் என்றும் முப்பாட்டனார் அவருடைய ஹாஷிம் என்றும் அப்துல் முனாஃப் என்றும் ஆரம்பத்திலேயே சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த வரலாற்றை சொல்லணும் என்பதற்கு ஒரு அரபியில் ஒரு பழமொழி இருக்கு. அப்படின்னா மண் வரக பூமியின் கடனமாக எந்த சமூகம் முழுசத்தோடைய வரலாற்றை சொல்லி கொடுக்கிறதோ அவர் உயிரோடு இருப்பதற்கு சமமானவர். சொல்லுங்க, நம்ம பிள்ளைகளுக்கு நபியுடைய வரலாறை பற்றியோ அவருடைய தாயின் வரலாறை பற்றியோ தந்தையினுடைய தந்தை வரலாறை பற்றியோ குடும்பத்தை பற்றி சொல்லி இருக்கிறோமா? அதை விடுங்க, நமக்கு தெரியுமா? நபியினுடைய பெயர் என்ன? நீண்ட காலம் நாம் பள்ளியிலே இருக்கிறோம், பயம் இருக்கிறோம், நோக்கு படிக்கிறோம், எல்லாம் வரலாறு படிக்கிறோம். நபியினுடைய பெயர் என்ன? எப்ப பிறந்தார்? தந்தையின் பெயர், தாயின் பெயர், பாட்டனார் பெயர் என்பதை குடும்பத்தின் பெயர் தெரிந்து வச்சிருக்கிறோமா? நிகழ்ச்சிக்கு ஞாபகப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. நம்ம சமூகம் எப்படி போய்கிட்டு இருக்கு என்பதற்கான நபியோட பெயரை கற்றுக் கொடுக்கணும் என்பதற்கான ஆரம்பத்தில் போதனை பள்ளியில நெய்னா முகமது முத்து நபி அவர்கள் மக்கத்தில் பிறந்தார், மதீனாவில் இறந்தார். அவருடைய தந்தையின் பேர் அப்துல்லா, ஆமீனா பேர் அவருடைய தாயின் பேர் ஆமீனா, தந்தையை பெற்றவுடைய தந்தை அப்துல் முத்தலிப், ஹாஷிம் எல்லாம் சொல்லிக் கொடுத்த காலம் இருந்தது. இப்ப அதை மறக்கடிக்கப்பட்டு விட்டது. நமக்கு நபியோட பெயர் கூட தெரியல என்பதற்கு இது வரலாம். உண்மை சம்பவம் இது. உங்களுக்கு தெரியும், சொல்லியிருக்கிறார். ஒரு 10-12 வருஷத்துக்கு டிவி நிகழ்ச்சியில கோடீஸ்வரர் நிகழ்ச்சி என்று ஒரு போட்டாங்க. ஒரு முக்கியமான கேள்வி கேட்பாங்க. அத்தனை கேள்வி பரிசு பதில் சொல்லிட்டா 1 கோடி ரூபாய் என்று அறிவிச்சுட்டாங்க. நிறைய பேர்
ஒரு இஸ்லாமிய கொண்டு வந்தான், ஒரு ஏழை. அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டான். இன்னும் ஒரு கேள்விக்கு சொன்னால் 1 கோடி ரூபாய் கிடைக்கும் என்று பரிசு வழங்கப்பட இருக்கிற நேரத்தில் இவன் ஏழையிலே இருக்கிறான். அவனுடைய மதத்தை சார்ந்த ஒரு கேள்வி, லேசாக கேட்டு பரிசை பெறலாம் என்று அந்த இயக்கம் நினைக்கிறேன். அந்த இடத்துல நினைச்சிருப்பாங்க. கடைசி இருக்கிற ஒரு கேள்வி, இந்த உலகத்துல இந்த இஸ்லாமிய தலைவர்கள் முகமது நம்முடைய தந்தையின் பெயர் என்ன? லெகுவான கேள்வி. வழங்கி சொல்லிடுவான், அவனுக்கு முடிவோ கிடைக்கட்டும் என்று நல்ல இடத்துல அதை ஏற்கிறவர்கள் நினைச்சு பார்க்க தெரியுது. அவன் இஸ்லாமியன். முகமது நம்முடைய தந்தை என்ற மூசா ஈசா வேற இருக்கிறான். அவன் சொல்லி ஆட்சி கொடுக்குறாங்க. அதுதான் வருது. அவன் கடமா இருக்கிறான். கடைசி கேள்வி, கடைசியில மாற்றமா சொன்னதுன்னா அந்த 1 கோடி ரூபாய் பரிசு எழுதுனான் என்பது உண்மை சம்பவம். அப்துல்லா என்று சொல்வதற்கு தெரியல. நிறைய படிச்சிருக்கிறான் இஸ்லாமியன். நிறைய கேட்ட கேள்விகளுக்கு லெகுவாக சிந்தித்து பதில் சொன்ன அந்த இஸ்லாமியன் கடைசியாக மிக லெகுவான கேள்வி, சமூகத்தை சார்ந்த கேள்வி, முகமது நபியுடைய தந்தையின் பேர் சொல்லிட்டு போயிருப்பான். சொன்னா அந்த அப்துல்லா என்று சொல்ல தெரியாமல் பேர் மாற்று பேர் சொல்லி அந்த தொகையை இழந்தான். இது நல்ல நிகழ்ச்சி. இப்படி இருக்கிறதுனாலதான் அந்த நபியினுடைய பெயரை சொல்வதும், அந்த குடும்பத்தில் இருக்கிற அவரை பெற்றெடுத்த தாய் தந்தை பெயரை சொல்வதும், எப்ப பிறந்தார் எப்ப இறந்தார் என்றெல்லாம் மகள் நிகழ்ச்சிகளை சொல்வதும் ஒவ்வொரு இஸ்லாமியின் மீது கடமை இருக்கிறது என்பதற்காக எல்லாரும் சொல்லி காட்டுகிறோம். நபி வருவதற்கு முன்னாலேயே அல்லாஹ் ஒரு ஆயத்தை சொல்லி காட்டுறான். யா அய்யுஹன் நாஸ் அன்பிஹும் அன் قال عيسى بن مريم يا بني اسرائيل اني رسول الله اليكم مصدقا لما بين يدي من التوراه وبشرا برسول ياتي من بعد اسمه احمد. நபி வருவதற்கு முன்னாலே முன்னறிவிப்பு செய்த செய்தி குர்ஆன் சொல்லி காட்டுறான். ஈசா நபியாக இருக்கிற பொழுது சமூகத்துக்கு சொன்னாங்க. நபியை யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. இந்திய ரசூலுல்லா ஈசா நபி சொன்னா, ஈசா நபி சொன்னா, நான் அல்லாஹ்வின் தூதர், முஸத்திகல் லிமா பைன யதைய மின் தௌராத்தி, எனக்கு முன் வந்திருக்கிற மூசா நபிக்கு வந்திருக்கிற தௌராத்தை உண்மைப்படுத்துவதற்கு வந்திருக்கிறேன். முபஷ்ஷிரன் பிரசூல், எனக்கு பிறகு வருகிற ஒரு ரசூலை பற்றி சுமத்தி சொல்வதற்கு வந்திருக்கிறேன். இஸ்மு அஹ்மத், அவர் பேர் அஹ்மத் என்று அல்லாஹ் ஈசா நபி வருவதற்கு முன்னாலேயே இந்த செய்தியை இஞ்சியிலே நம்பியவர்கள் வேதமாக தௌராத்தை நம்பியிருக்கிற கிறிஸ்துவ தூதர்களுக்கு நபி ஈசா முன்கூட்டி சொல்லிவிட்டார். அவருடைய பேர் அஹ்மத் தான் என்ன யார் கழிச்சு சொல்லுவோம். அஹ்மத் என்று சொன்னாலும் முகமது அடுத்த 3 முகமது புகழுக்குரியவர், அகமதும் புகழுக்குரியவர் தான். ஆரம்ப கட்டத்தில் நபி பிறந்த பிறகு அரபகத்தினுடைய பெயரே கிடையாது. அப்துல் முத்தலிப் தந்தை பாட்டனார், அப்துல்லாவுடைய தந்தைக்கு பாட்டனார், நபியுடைய பாட்டனார், அப்துல்லாவுடைய தந்தை நபிக்கு பாட்டனார். குழந்தை பிறந்த இடத்திலேயே அந்த குழந்தை எடுத்து அதற்கு பெயர் வைக்கிறார், அம்மா என்று பெயர் வைக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவங்க ஆட்சி இதுவரைக்கும் போய் இந்த பெயர்களை எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார். முகமது அதுவரையில் யாரும் கேட்டதே இல்லை. அவருடைய பெயருடைய அர்த்தம் எப்பொழுதும் இவரை பொழுது கொண்டே இருப்பார்கள் என்ற அர்த்தத்தில் உள்ள முகமது பெயர் வைத்தவர்கள் எல்லா மக்களும்
முத்திரைக்கு மச்சத்தை ஆச்சரியோடு பார்த்தாங்க. அவரை கொஞ்ச நாள் மனம் கிடையாது. அந்த அளவுக்கு சிறப்பு மிக்க கடைசி சொல்லுவார். இருக்கிற நபியை உங்களை நீங்கள் உலகத்தை விட்டு சென்றால் இந்த உலகம் உங்களை பேசிக்கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் சொன்னது. கடைசியில் பேசப்படுகிற மனிதனாக அவரை தவிர யாருமே கிடையாது. காந்திஜி பற்றி ஒரு நாளைக்கு பேசுவாங்க, அப்படி நாளைக்கு பேசுவாங்க, சோதனை பேசுவாங்க, அதுக்கு பிறகு பேசுவாங்க. நபியை பற்றி பேசணும் தொழுகை லட்சணம் பேசப்படுகிறது, சொல்லப்படுகிறது. இங்கு சொல்லிட்டாங்க சவுதியில, துபாயில, அனைத்து நாடுகளிலும் விடாமல் சொல்லப்படுகிற வார்த்தை அஷ்ஹது சொல்லுவார் என்று சொல்வது போடப்பட்டவர் போர்ந்து கொண்டே பார்க்கிறோம். அது வரலாறு வருது. எப்படின்னா அபூலஹப் பெண்கிறவங்க நபியினுடைய பெரிய தான் போட்டோம், பாப்பா கூட போட்டோம். பின்னணி அவரு அல்ல அவருக்கு ஈமான் கொடுக்கல. அபூலஹப் ஒரு அத்தியானிகள் இருக்கு. நபி அவர்கள் இழந்தால் கையா மண்ணையில் எடுத்து வீசினா என்பதற்கு முடியும். தப்பல் எதா அபூலஹப்புடைய கை நாசமாட்டு நாசம். அப்படிப்பட்ட அபூலஹப் தன் தம்பி இறந்த பிறகு தம்பிக்கு குழந்தை பிறகு சொன்ன உடனே வீட்டில் இருக்கிறார்கள். ஒரு அடிமை பெண் சொல்லுவார், பேர் எனக்கு அவ்வளவு எஜமானவர்களே, உன் தம்பி உங்கள் தம்பி அப்துல்லாவுக்கு அழகான குழந்தை பிறந்தது சொன்ன உடனே இந்த விரலை காட்டி இப்பொழுது நீ ஒருமுறைப்பட்டு விட்டால் மகிழ்ச்சியில என் சகோதரன் இறந்து விட்டான், நாங்கள் எல்லாம் அதற்கு உதவியாக இருந்தது என்றாலும் இந்த செய்தியை சொன்ன மாத்திரத்தில் அழகான ஆண் குழந்தை உங்க தம்பி மனைவி ஆமினா பெற்றெடுத்து சொன்ன உடனே அந்த இடத்திலேயே பல ரூபாய் மதிப்பு மிக்காத அடிமை பெண்ணை இன்றோடு நீ ஓய்மையாகிவிட்டார், உனக்கு அடிமைத்தனம் இல்லை என்று விரலை சுட்டிக்காட்டி சொன்ன அவரை கிடைக்கிற நன்மையை பெற்று தப்சீல் அவரை சொல்லி காட்டுறாங்க. கடைசியா கை நாசமாகிவிட்டது என்று நல்லா சொல்றான். அது உண்மை. அவனுக்கு இறந்த பிறகு கனவிலே காட்டப்பட்டவர் அந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு எப்படி என்று அவர் சொன்னார், கஷ்டப்படுவான், எனக்கு ஒரு சிறப்பு இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறார். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் எனக்கு வேதனை குறைக்கப்படுது அப்படின்னு சொன்னார். என்ன காரணம் என்று சொன்னார், நான் என்னுடைய தம்பி மகன் முகம்மது பிறந்த நேரத்தில் என்னுடைய அடிமையை உரிமை விட்டு கையெழுத்து சொன்ன அந்த விஷயத்தில் என் கையிலே ஒரு வகையான நீர் சுரக்குகிறது, அதை நான் சாப்பிடுகிறேன், என் தாகம் தெரிகிறது. இப்படி நான் ஒவ்வொரு நாடும் திங்கட்கிழமையில் எனக்கு வேதனை பழக்கப்படுது என்று அபூலஹப் கனவில் சொன்னதாக தப்சீர்களுக்கு சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க நபியினுடைய நாம் ஒரு வரப்பிரசாதமாக வச்சிருக்கிறோம். உயிரும் மேலாக மதிக்கணும்னு சொல்லுவாங்க. நபியை நாம் எப்படி போற்றி புகழணும், நம்மளை எப்படி உணர் வைத்திருக்க வேண்டும், வரலாறு படிக்கணும் அல்லவா. முன்னறிப்பை பற்றி நிறைய செய்தி வருது, சுருக்கமாக செய்ய சொல்லியிருக்கிறார். நபி பிறப்பதற்கு முன்னால் வரலாறு நபிவர்கள் ஹிஜ்ரத்துக்கு சென்ற பிறகு மதீனாவுக்கு போனாங்க. மதீனாவுடைய எல்லா நபியின் மீது அளவிடந்த பிரியம். எங்க விட்டு பார்க்கிறேன், யார சொல்லி விட்டு தங்கன்னு சொல்லி எல்லா நபியை வரவேற்கிறது. நபி சொல்லிட்டாங்க, இல்லை நான் வந்த வாகனம் எங்கே இந்த வீட்டில் இருக்குதோ நிற்குதோ படுக்குதோ அங்கேதான் தங்குவன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி மதீனாவுக்கு போயிருக்கும் போது அவர் அய்யூப் அன்சார் வீட்டுதான் அந்த வாகனம் தங்குது. அப்போ ஒரு பட்டை இருந்துச்சான் அபூலஹப் வீட்டுல. அவங்க சொல்லி கேட்கிறாங்க, யார சொல்லலாம், இந்த இடம் நீண்ட காலத்துக்கு பிறகு இது சொல்லுகின்ற மன்னனுடைய இடத்துக்கு சொந்தமானது, எங்களுக்கு விட்டு இருக்கிறார், அவர் எழுதி வைத்திருக்கிறார். பின்னால் மக்காவிலிருந்து முஹம்மது இங்க வருவார். 320 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார் துர்பான் என்கிற மன்னர். அவர் எழுதி வைத்திருக்கிறார், பின்னர் ஒரு காலத்தில் முஹம்மது என்கிற வருவார், அவர் இங்குதான் தங்க வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறார். எனவே அல்லாஹ்
பால் அந்த ஒட்டகம் தாங்கள் வந்த அந்த புள்ளிமிக்க ஒட்டகம் எங்குமே செல்லாமல் அல்லாஹ் உத்தரவுக்கு இணங்க அந்த வந்த குதிரை குச்சியில் இருக்கிற வீட்டில் எங்கள் வீட்டில் தான் தங்கியது என்று அந்த அப்பாவை வந்து சொல்லி காட்டாங்க. அவன் எப்படி முன்னறிவிப்பான சொல்ல வருவதற்கு முன்னாலேயே அந்த மன்னனுக்கு தெரிந்திருக்கிறது. நபி வருவதற்கு முன்னாலேயே அனைத்து வகையான ஜீவராசம் அடைந்திருக்கிறது. இதெல்லாம் வரலாறு. இன்னொரு வரலாறு உண்டு. நான் வரலாறு படிக்கிற கேட்டிருக்கிறேன். நபிகள் எதிர்ப்பு சிறுவர் கோயில தங்கினான் இல்லை தங்கி எல்லா ஓட்டையும் அடைக்கிற பொழுது தன் பெருந்தெல்லாம் ஒரு ஓட்டையை மட்டும் சுத்திக்காக பூச்சி வரக்கூடாது. கடைசியா அவங்க சொல்லாம் மடியில் படுத்திருக்கிறாங்க, சுத்திகரத்தோடு மடியில் படுத்திருக்கிறாங்க. வேதனை தாங்க முடியாமல் கண்ணிலிருந்து கண்ணீர் போய் நம்மளுடைய கண்ணத்தில் படுகிறது முடிக்கிறாங்க. என்ன சுத்திக்கு அனுபவிக்கிறேன், ஏதோ காலை கடிக்குது, உங்களை கடிக்க கூடாது எல்லாம் ஓட்டை அடைச்சாச்சு. ஒரு ஓட்டை அடைப்பதற்கு மட்டும் துணி இல்லாமல் என் பிறகு அமைத்திருக்குன்னு சொன்னாங்க. எடுத்த ஒரு பாம்பு வெளியே வந்தது. நபிவர்கள் தன் முயற்சியா பறக்கத்தன் முயற்சியா கடிக்கப்பட்ட இடத்துல வைக்கிறாங்க. சரியா அப்போ சொன்னாங்கன்னா சொல்லப்பட்டுச்சான் இந்த நபிகள் வரைக்கான தங்கியிருக்கிற பாம்பு சொல்லிச்சான். எத்தனையோ ஆண்டுக்கு முன்னால் நாங்க வருவாங்க தங்குவாங்க நான் பார்க்கணும் ஆசைப்பட்டேன் என்பதற்காக நீங்க தடுத்து என்பதற்காக கிடைச்சுன்னு சொல்லி பாம்பு சொன்னா. இப்படி எல்லாமே ஜீவராசிகளும் கல் முதல் மரம் வரை செடி கொடி அனைத்தும் நபியை பார்க்கணும் ஆசைப்பட்டது உண்டு. சரியான நபியவர்கள் சித்திகள் வருவாங்க. இந்த 4 பேர்களும் உபதின் மலையில் உட்கார்ந்திருக்கிறாங்க. நஷ்டல்ல மலை கூட எதிர்பார்க்க அப்போ லேச மலை குலுங்கியதான் 3 இருக்காங்க. அப்புறம் அரசு இங்க 3 இருக்காங்க. சோதா இருக்கிறாங்க, 2 சோதா. அதாவது முகமது நபி சோதா, உமர் சோதா, ஒரு சித்திக் இருக்கிறார். ஆனால் ஏன் கொடுக்கிறார் என்று நபிகள் நபி சொன்னதா ஏன் நாடுகிறார் என்று கேட்கிறவர்கள் சொன்னதான். நான் உங்களை பார்க்கணும் சந்திக்கணும் சொல்லி நினைத்ததை நான் வரலாறு சொல்லி காட்டுகிறேன். கல் முதல் வரையிலும் அனைத்தும் நபியை பார்க்கணும் என்ற தேட்டத்தில் இருந்தது. அப்படிப்பட்ட நபியின் கணவர் பார்க்கணும்னா நபி சொன்ன வார்த்தை நீங்கள் அனைவரும் சொல்ல வார்த்தை சொல்லுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா இப்ராஹீம் பாரிக் அலா முஹம்மதின் வ அலா இப்ராஹீம் இன்னக ஹமீதும் ஸலவாத் அலைஹி சொன்னோம்னா கனவில் பார்ப்பதற்கு உள்ள வாய்ப்பு உண்டு. நம்முடைய அமல் சுத்தமாக இருந்துச்சுன்னா கவலை பார்த்துக்கிறாங்க. ஏன்னா ஹதீஸ் வருது, என் உருவத்தின் மூலமாக ஷைத்தான் உருவெடுக்க முடியாது. கடவுள் பார்த்தால் என்னை மட்டும் பார்க்க முடியும். ஷைத்தான் என்னை போல் வர மாட்டான் என்று சொல்லியிருக்கிறான். இப்படிப்பட்ட நபி பரந்த ஒரு மதத்தின் அடைய இருக்கிறோம் வந்துருச்சு. அல்லாஹ் சொல்லியிருக்காங்களா மனிதர்களே நம்மிடமிருந்து சத்தியத்தை கொண்டு வந்து நபி வந்து விட்டார். அப்புறம் சொல்றான், நீங்க அவரை நம்புங்க, ஏற்றுக்கொள்ளும் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு அல்ல சொல்றான். கதையாக அல்லாஹ் வந்து உண்மையை சொல்வதற்கு நபி வந்து விட்டார். கடைசி வார்த்தை சொல்றான், நீங்க நம்புனா உங்களுக்கு நல்லது. இந்த உலகத்தில் என்று சுகமா வாழலாம். அவன் நம்பிக்கை வாழ்ந்தால் சொர்க்கம் சென்றடையலாம் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே அப்படிப்பட்ட நபி பிறந்த ஒரு மாதம் நம்மளை வந்து அடைய இருக்கிறது. நாளைக்கு நேற்றிலிருந்து அடைகிறேன். இந்த மாதம் என்பது வசந்தத்திற்குரிய மாதம். எனவே இந்த மாதத்தில் நாம் அல்லாஹ்வின் ரசூல் அல்லாஹ் மீதும் அந்த ரசூலின் அதிகமாக செலவாத்து சொல்லி நம்முடைய நாட்களை கிடைப்போம். இறுதிய கடைசி வருஷம் முடிச்சுக்கிட்ட எப்படி சொல்றாங்க, வந்தக குழு உம்மத்தில் எது கொண்டு எல்லாம் இல்லாமல் சொல்றாங்க. என் உம்மத்தில் அனைத்து நபர்களும் சொர்க்கம் செல்வார்கள். வந்தவா
Rasulullah man apa kali Rasulullah kila man apa berkata ya Rasulullah apa ini Rasulullah kala apa ani dahal jannah எனக்கு யார் வெளிப்படுத்தார்களோ என் சொல்லுக்கு யாரெல்லாம் நான் செய்கிறாரோ அவர் ஜகத்துனாம் அவன் அசானி பகதாபா எனக்கு யார் நேரம் மாற்றம் நடைபெறுகிறார்களோ முஸ்லிமானத்திலே யார் எனக்கு நேர் மாற்றமாக என் கொள்கையை என் கொண்டு சக்தியை போலவே யார் மறுத்து வாழ்கிறார்களோ அவர்கள் அவா என்னை மறுத்தவர்கள் சொர்க்கம் செல்ல முடியாது என்பதற்கு வார்த்தை சொல்லுங்க என் உம்மத்து சொர்க்கம் செல்லணும் ஆசைப்படல முதல்ல சொல்றாங்க என்னை எனக்கு வழிபட்டவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் அப்பா சொன்னா சொர்க்கம் நாடி செல்ல சொல்லணும்ல அந்த வார்த்தை போடல ஏன்னா எப்படி ஒரு காலத்தில் தெரிந்து விடுவான் எனவே கடைசி கட்டத்தில் இந்த உம்மத்திற்கு அரசியல் விழுந்து நாம் கைப்பிடித்து சொர்க்கம் சென்று இழுத்து செல்லணும் நோக்கத்தில் ஆகியவர்கள் நம் மீதம் இறக்கப்பட்டு வார்த்தை போடாமல் இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த முத்து முகம்மதை நம் மீது பிரிய வைத்திருக்கிற முகமது ரசூலுல்லாஹ்வை நாம் அவர்கள் மீது பிரிய வைத்திருக்கிறோம். அவர்கள் மீது பகற்பாடு அவர் நினைத்து அவர் சொன்ன விஷயத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி அல்லாஹ் சந்தோஷப்படுத்தி சொந்தத்திற்கு நாம் ஒப்பட வேண்டும் செய்வோம் என்று நினைத்து சொல்லிக் கொள்வதெல்லாம் அப்படிப்பட்ட சிறந்த அமல் செய்கிற மக்களை ஆக்கி தந்து நபியோடு சொந்தம் செல்வதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்வாராக. ஆமீன் ஆமீன்.